டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து ஓட்டை விழுந்த இதயம். இயற்கையாகவே இடைவெளிகள் இருக்கும். அப்படி இடைவெளிகள் இல்லாவிட்டால் சிசுவின் இதயம் தொழிற்பட முடியாது. சிசு பிறந்து விட்டதும் குழந்தையின் இதயத்தில் இருந்த இடைவெளிகள் எல்லாம் பிறந்த கணப்பொழுதிலேயே மூடப்பட்டுவிடும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0716968518 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். எல்லா இடைவெளிகளும் ஓட்டைகளும் பிறந்த கணத்திலேயே முதல் மூச்சு எடுக்கும் போது அடைபட்டுவிடும். சில குழந்தைகளில் அவை மூடப்பட சில நாட்கள் செல்லும். இன்னும் சில குழந்தைகளுக்கு சில வருடங்களும் எடுக்கும். மற்றும் சில குழந்தைகள் ஓட்டைகள் எல்லாம் நிரப்பப்படாமல் நிரந்தர ஓட்டைகளாகவே இருந்துவிடும். இதயத்தில் இருக்கும் இந்த இடைவெளிகள் சில குழந்தைகளில் ஏன் மூடப்படுவதில்லை என்பது மருத்துவ விஞ்ஞானத்திற்கு தெரியாது. சில காரணங்கள் மாத்திரம் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் கர்ப்பமாக இருக்கும்போது தாயில் ஏற்படும் சில நோய்கள் காரணமாக இருக்கலாம். இதற்கு சிறந்த உதாரணம் ருபெல்லா என்ற சாதாரண காய்ச்சல். இது கர்ப்பமான தாய்க்கு வந்தால் பிறக்கும் குழந்தையின் இதயத்தில் ஓட்டை விழும். இதனை தடுப்பதற்காகவே அரசாங்கத்தால் பாடசாலைகளில் இருக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் இந்த தடுப்பூசி ஏற்றப்படுகிறது. மேலும் கர்ப்பமான தாய் மது அருந்தினாலும் மதுவில் இருக்கும் ஆல்கஹால் குழந்தையில் இதயத்தை ஓட்டையை ஏற்படுத்தும். இருந்தபோதும் அநேக சந்தர்ப்பங்களில் இதற்கான காரணங்கள் எதுவும் அறியப்படாமல் குழந்தைகளின் இதயங்களில் ஓட்டை விழக்கூடும். நாம் சுகதேகியாக வாழ்கிறோம் என்றால் எமது இதயத்தின் 4 அறைகளும் கச்சிதமாய் பிரிக்கப்பட்டு இரத்தம் இடம் மாறி ஓடிவிடாமல் ஒழுங்கான ஓர் அமைப்பின்னாடியினூடாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஒரு நிமிடத்திற்கு 70 தடவைகளுக்கும் மேல் துடிக்கும் எமது இதயம் எமது வாழ்நாள் முழுவதும் ஒரு கணம் கூட களைத்து விடாமல் எமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. எமது இதயங்கள் மரணிக்கும் வரை இளைப்பாறுவதில்லை. அல்லாஹ் அற்புதமாய் படைத்து மென்தசையில் பத்திரப்படுத்தி இருக்கும் எமது இதயம் என்ற சின்னஞ்சிறிய என்ஜின் சில மனிதர்களில் 100 ஆண்டுகளுக்கு மேல் சிதைந்து விடாமல் வேலை செய்கிறது. இவ்வளவு சக்தி படைத்த தசைநார்களால் பின்னப்பட்ட இதயம் இந்த குழந்தைகளில் 8 மாதங்களில் களைத்துவிட காரணம் இதயத்தினுள் இருக்கும் இதய வரை சுவரில் ஒரு பெரிய ஓட்டை இருந்ததுதான். அந்த ஓட்டையினூடாக அதிகளவு இரத்தம் பக்கம் மாறி ஓடுவதால் சமநிலை இழந்து களைத்து விட்டது. தொடர்ந்தும் இந்த நிலையில் இதயம் இருந்தால் இன்னும் 2 மாதங்களில் மொத்தமாய் நின்றுவிடவும் கூடும். அதற்கிடையில் அந்த ஓட்டையை மூடிவிட வேண்டும். காரைதேவில் ஒரு சாதாரண தமிழ் குடும்பத்தில் பிறந்த இந்த குழந்தையின் சத்திர சிகிச்சைக்காக பல இலட்சங்கள் பணம் தேவைப்படுவதால் குழந்தையின் பெற்றோர் பணத்தை சேர்க்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் ஓட்டை விழாத இதயத்தை எமக்கு தந்த அல்லாஹ்வின் கருணையை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. முற்றும்.